ஏதோ நடுவுல வருவேன், ஒரு ஓரத்துல கூட இல்லையேடா. மாமா, நிஜமாவே நீங்க நடிச்சீங்களா? ஏய், அந்த காஸ்டியூமர் கால் பண்ணப்போ நானும் தானே இவர் கூட இருந்தேன். இவர் நடிச்சதெல்லாம் உண்மைதான். நடிச்சது உண்மைனா அப்புறம் ஏண்டி வரல? கரெக்டா நான் வர இடம் மட்டும்தான் வரல, மிச்சம் எல்லாமே வந்துருச்சு. ஓ, இப்ப புரியுதுங்க. என்ன கங்கா? இல்ல, நீங்க நடிச்சது மட்டும் வரலனா என்னவா இருக்கும் அப்போ? அன்னைக்கு எங்க முன்னாடி ஒண்ணு நடிச்சீங்களே, அந்த மாதிரி ஏதோ ஓவரா பண்ணிட்டீங்க போல. அதான் அவங்க எடிட்ல கட் பண்ணி தூக்கி இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல மாமா, குரு திசை நடக்குதுல்ல, அதான். ஏய் சும்மா இருடி, நீ வேற. தம்பி, விட்டுட்டு வேலையை பாருங்க. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு முகம் கழுகிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய், இந்தா எடுத்து வை. என்னங்க போன்? இல்ல, ஏதோ ராங் நம்பர். இதுவும் ராங் நம்பரா? ஊர்ல இருந்து பசங்க கால் பண்றாங்க கங்கா. அப்ப அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? வேண்டாம், அவனுங்க இத பத்தி கேட்டு கலைப்பானுங்க கங்கா. தேவையா இதெல்லாம் உங்களுக்கு? டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போன்ல அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்படி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஊரே கேளு நாடே கேளுன்னு தண்டோரம் போட்டீங்கல்ல, நல்லா வேணும். இதுல இபி ஆபீஸ்க்கு வேற போன் பண்ணேன்னு கோவம் வேற. போங்க. சிலப்பா குமரா. அண்ணா, நான் நடிச்சது இன்னைக்கு வரவே இல்லையேண்ணே, மத்த எல்லாமே வந்துருச்சுண்ணே. ஏண்ணே? ஓ, நீ நடிச்சது வரலையா? அப்படின்னா நீளமா இருக்குன்னு கட் பண்ணிருப்பாங்கப்பா. அது அப்படிதான், நிறைய எடுப்பாங்க, அப்புறம் நீளமா இருக்குன்னு கட் பண்ணிடுவாங்கப்பா. பரவாயில்ல விடு, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிட்டுமா?